புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மக்கள் நல கூட்டணியினுடைய பெயரை மாற்ற மாட்டோம், அது மக்கள் நல கூட்டணி என்றே தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு நல்ல கண்ணு கோயம்புத்தூரில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு செய்தி, விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பெயரையே மாற்றணும், பாஜகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி அமைக்கிறதாக இருந்தால் அந்த கூட்டணியுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணினே இருக்கக்கூடாது, அந்த பெயரையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு. நாங்கள் அதை ஏற்கவில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிப்பையும் நாங்கள் பாஜக சொல்ல தயங்கியதுன்னு இலகணேசன் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி செய்ய தயங்கிய விஷயங்கள் எல்லாத்தையும் கூட மக்கள் நல கூட்டணி செய்திருக்குது அப்படின்னு இந்த செய்தியை படிக்கும்போது ஒரு உணர்வு வருது. அப்படித்தானா? அது இல்லை, அப்படி பார்க்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி செய்ய எதை தயங்கினது, அதை எதில் செய்ய துணிந்தது, அதை மக்கள் நல கூட்டணி செய்ய தயங்கியதா துணிந்ததா என்பது எல்லாம் பிரச்சனை. நாங்கள் தேமுதிகவோடு செய்து கொண்ட அந்த உடன்பாடு, அந்த உடன்பாட்டுடைய கையெழுத்திட்ட அறிக்கை ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம், தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இடையிலான தொகுதி உடன்பாடு, அதற்கான ஒப்பந்தம்னு தான் அதில் குறிப்பிடப்பட்டு கையெழுத்து போடப்பட்டிருக்கு. அதில் 2 அம்சங்கள் தான் அதில் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. ஒன்று, அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திப்பது. 2வது, தேமுதிகவுக்கு 124 தொகுதிகளும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 தொகுதிகளும். அதனால் இதில் பேர் மாற்றம் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடிப்படையில் நீங்க அப்படி சொல்றீங்க. செய்தியாளர் சந்திப்பில் முத்தரசன் முதல்ல பேசும்போது அந்த எந்த சிக்கலும் இல்லை, திருமாவளவன் அதுக்கப்புறம் பேசும்போது எந்த சிக்கலும் இல்லை, ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது எந்த சிக்கலும் இல்லை, எல்லாருமே தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தான் பேசிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பேசிய மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இதற்கு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். நான் எதை சொன்னாலும் எந்த கருத்தை சொன்னாலும் ஆழமாக யோசிச்சு தான் சொல்லுவேன். மக்கள் நல கூட்டணின்னு ஏற்கனவே பெயர் இருந்தது, அதில் தேமுதிக சேர்ந்ததற்கு பிறகு என்ன பெயரை சொல்லி அழைப்பதுன்னு கேட்குறாங்க. எங்கள் அணி இனி கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிடும்னு அந்த இடத்துல அவர் சொல்கிறார். இல்லை, அது மக்கள் மத்தியில் ஈஸியாக போகிறதுக்காக, ரீச் பண்ணணும் அப்படி என்பதற்காக திரு வைகோ அவர்கள் சொன்னது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மத்தியில் ஆளுகிற கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொல்லிக்கொண்டாலும், என்டிஏன்னு சொல்லிக்கொண்டாலும், மக்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, பாஜக அரசுன்னு தான் சொல்கிறாங்க. அதுபோல் இது மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொன்னாலும், சாதாரண கிராமப்புறத்தில் மக்கள் இடையில் இது எப்படி அறியப்படும்னு சொன்னால், இது விஜயகாந்த் அவர்களுடைய அணி என்று தான் அறியப்படும். இதை நீங்கள் போய் ஒவ்வொருத்தவங்கள்டையும் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, மக்கள் நல கூட்டணின்னு தனியாக சொல்லணும், இது தேமுதிகன்னு தனியாக சொல்லணும்னு போய் வலியுறுத்திட்டு இருக்க முடியாது. நமக்கு இது போய் மக்களை சென்றடைகிறதா என்பது தான் முக்கியம். மக்கள் நல கூட்டணிங்கிற பேரை ஏன் ரீட்டைன் பண்ணுறது, எந்த இடத்துல முக்கியம்னு சொன்னால், அதுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்கோம். நாங்கள் தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து இது செயல்பட போகிற ஒரு அணி என்று அறிவித்திருக்கிறோம். எனவே இந்த உடன்பாடு என்பது இந்த தேர்தலுக்காக தேமுதிகவோடு செய்து கொள்ளப்பட்டிருக்கிற உடன்பாடு. மக்கள் நல கூட்டணியுடைய பயணம் என்பது தொடர்ந்து இங்கே ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து, இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்வைத்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சொல்கிறபடி கிராமத்தில் மக்கள் விஜயகாந்த் அணின்னு சொல்றதுங்கிறது வேற. ஆனால் ஒப்பந்தம் உறுதியான பிறகு வைக்கிற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பாளரிலிருந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி அவர் உறுதியாக பேசுகிறார். அப்போ அதை எப்படி மக்கள் எதுக்காக பேசினார்னு சொல்லுவோம். ஒருங்கிணைப்பாளர் பேசும்போது அது அந்த மக்கள் நல கூட்டணியின் கூற்றாகத்தான், ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் பார்க்கப்படும். அப்போ அந்த இடத்துல தான் அந்த குழப்பம் வருது. இது மக்கள் நல கூட்டணியா இல்லை விஜயகாந்த் கூட்டணியா? விஜயகாந்த் கூட்டணினா அதன் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் வேறாக இருக்கும். மக்கள் நல கூட்டணின்னு இத்தனை காலம் அவர்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சாரங்கள் அது எந்த அளவிற்கு நிற்கும்? விஜயகாந்த் கூட்டணி, விஜயகாந்தை முதல்வராக இவங்க அறிவித்து இதன் பின்னால் போகும்போது அது என்ன மாதிரியான கருத்துக்களை? கூட்டணிக்கு வேற எந்த பெயரும் டாக்குமெண்ட்ல இல்ல, கூட்டணிக்கான பெயர் டாக்குமெண்ட்ல இல்ல. தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாடு அப்படின்னு தான் இருக்கு. இது மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அங்க பேசியதிலிருந்து தான் இந்த பேச்சே வருது. இன்னொரு பார்வையில் பார்த்தா, ரோஜாவை என்ன பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜா தான் அப்படிங்கிற மாதிரி
நீங்கள் ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு சொன்னாலும் சரி, மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாலும் சரி, மதச்சார்பற்ற முற்போக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னாலும் சரி, அது அடிப்படையில் திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் கடந்த காலத்தில் அறியப்பட்டு வந்திருக்குது. அந்த ஆங்கிளில் அந்த கோணத்தில் பார்க்கும்போது வைகோ சொன்னதுலேயும் பெரிய பிழை ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்க முடியாதா? அப்படி எப்படி பார்க்க முடியும்? அரசியலில் தலைவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் கொடுக்கிற மீனிங்கில் டிஸ்கஷன் நடக்கத்தான் செய்யும், விவாதம் நடக்கத்தான் செய்யும், விமர்சனம் வைக்கத்தான் வரும். அது மக்கள் நினைக்கிறார்கள், அதை தலைவர்கள் சொல்கிறார்கள்ங்கிறது இல்லை. மக்கள் 1000 நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் இதில் இத்தனை மாதங்களாக நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை கட்டமைத்து அதன் பயணத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு இது வந்துடுது, ஒரு ஆர்வக்கோளாறில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த இடத்தில் சொல்பவர் யார், அவருக்கான அந்த கூட்டணியில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன, அதை வச்சு தான் அந்த இடத்துல அதனுடைய பொருளுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது. இதை நீங்கள் இந்த விவாதங்கள் நடக்க இது மக்கள் மத்தியில் இது மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்த் அடியோ அடி என்பதும் ஒன்று தான் அப்படி என்கிற ஒரு எண்ணம் பரவலாக போவோம். அதை நான் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இதில் ஒரு ஆர்வக்கோளாறு அது மாதிரியான விஷயமா பார்க்க வேண்டியதில்லை. இதில் மக்கள் நல கூட்டணி என்கிற பெயர் கைவிடப்படவில்லை. அந்த கூட்டணி என்ற ஏற்பாடு, அதற்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் அது அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இப்போ தேமுதிக ஏற்கனவே தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள். மக்கள் நல கூட்டணி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இன்னும் சில நாட்களில் வெளியிட இருக்கிறது. எனவே இதற்கு இடையிலான தொகுதி உடன்பாடு என்பதை மிக தெளிவாக நாங்கள் ஒப்பந்தத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறோம். திரு விஜயகாந்த் அவர்கள் அங்கே பேசும்போதும் கூட தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இன்றைக்கு உறவு வைத்திருக்கிறது. அவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் என்ன இன்றைக்கு தலைவராக இதில் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அதை குறிப்பிட்டார். யாருமே அவங்களுக்குள்ளார எந்த குழப்பமும் இல்லை. அன்றைக்கு அதை அறிமுகப்படுத்தி பேசிய திரு சந்திரகுமார் அவர்களும் சரி அல்லது சுதீஷ் அவர்களும் சரி, யாருமே இதை விஜயகாந்த் கூட்டணி என்று அப்படி சொல்லாங்க. இதை நீங்கள் ஒரு பாப்புலராக கொண்டு போகணும் என்பதற்காக திரு வைகோ அவர்கள் கையாண்ட ஒரு யுக்தி, அவ்வளவுதான். இதுவும் இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் அதை ஒரு பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வேற ஒன்று. நான் முக்கியமாக விவாதிக்க வேண்டிய பொருள் வேறொன்று தான். இது அல்ல, அவ்வளவு முக்கியமானதல்ல. முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை நீங்கள் அறிவித்தீங்களே, இதற்கு முன்னால் ஒரு தலித் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னு சொல்லும்போது அதை அவசரமாக மறுத்த அந்த 4 கூட்டணியும் இந்த இடத்தில் எதை வைத்து விஜயகாந்தம், அப்போ விஜயகாந்த் எந்த அளவில் முக்கியமானவராக இருக்கிறார், முதலமைச்சர் சேருக்கு தகுதியானவராக இருக்கிறார், இதெல்லாம் தான் விவாதிக்கப்படும். அப்போ அந்த இடத்துல மக்கள் நலன்கிறது எங்கே இருக்குதுங்கிறதையும் அவங்க சுட்டிக்காட்டணும். அந்த மக்கள் நல கூட்டணி உருவானதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற பொருளில் 2 அக்கேஷனில் பிரச்சனை வந்தது. ஒன்று, மறுமலர்ச்சி திமுக கூட்டத்தில் தொண்டர்களுடைய வற்புறுத்தலுக்கு அவர் இணங்கும்படி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிற்கிறதுக்கு தயார்னு வைகோ சொன்னது அன்றுக்கு மறுநாள் புது அர்த்தங்கள்ல அதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் ரவிக்குமாருடைய ஃபேஸ்புக் பதிவை ஒரு செய்தியாக்கி அவர்கிட்ட மீண்டும் கருத்து கேட்டு ஒரு ஆங்கில நாளிதழ் செய்தியாக போட்டப்போவும் திரும்பவும் பேசணும். சட்ட ரீதியாக இங்கே மக்கள் நல கூட்டணி மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்து மேலோங்கி இருந்தது. பின்னால மக்கள் நல கூட்டணியும் அதே நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். ஆனா நீங்க இப்ப சொல்றதுக்கு தான் அவங்க பலமுறை விளக்கம் சொல்லிட்டாங்களே, இன்னும் அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்றீங்களா? 4 பேருடைய நிலை அது, 4 கட்சிகளுடைய நிலை அது, மக்கள் நல கூட்டணியினுடைய நிலை அது. அங்க 5வது நபராக 6வது நபராக யாராவது வரும்போது அவர்களோட ஒரு கருத்தொற்றுமைக்கான முயற்சியை தலைவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தது என்னன்னா, நாங்க முன்னவே முதல்வர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம். தேமுதிக உங்களோடு வருமாயானால் நாங்கள் இதை மறுபரிசீலனை செய்வோம்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இந்த இதை சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப கராராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கராராக இருக்கிறவர்கள் கராராகவே இருந்துக்கிட்டு போகலாம். ஆனால் தேர்தல் களத்தில் மக்களுடைய ஒரு அபிலாஷையை முன்வைத்து நாங்கள் இந்த ஏற்பாடுகளை உருவாக்குகிறோம். குறிப்பாக 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாறி மாறி இங்கே ஆட்சி செய்த பிறகு இந்த 2 கட்சி இல்லாமல் ஒரு மாற்று வராதா என்ற ஒரு ஏக்கத்தை மக்கள் இன்றைக்கு பெருமளவில் வெளிப்படுத்துகிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான மாற்றுகளுக்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படாது. பாஜகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், அல்லது நாங்கள் மக்கள் நல கூட்டணியாக இருக்கலாம்.
அப்படியான அந்த மாற்றுகளை முன்வைக்கும் போது அது வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மாற்றாக இருந்தால் மட்டும் போதாது, அது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு மாற்றாக, ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவாக முன்வைக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முன் வருவார்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாற்றே சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு மக்கள் போயிடக்கூடாது. நீங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்னால இருந்த நிலைமைக்கும் இப்ப உள்ள நிலைமைக்கும் என்ன கூடுதலாக 5-7% வாக்குகள் உங்களுக்கு இல்ல, இந்த 7% என்பது அல்ல, வெறும் சதவீத கணக்கு அல்ல. இன்றைக்கு நீங்க சாதாரணமா நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, இப்போ ஒரு கருத்து கணிப்பை ஏற்படுது, நிச்சயமாக கருத்து கணிப்புகள் வரத்தான் போகுது. இன்றைக்கே கூட வந்து இந்து நாளேட்டில் மிகப்பெரிய ஒரு கட்டுரை வந்திருக்குது. இதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியாக நீங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் அது. இதுதான் அந்த மாற்றம். இது நீங்க வந்து வெறும் 2-2-4 அப்படின்னு சொல்ல முடியாது. இந்து கட்டையிலே சொல்லியிருக்காங்க 2-2-4 இல்லை 2-2-6 ஆகக்கூடிய சூழல் வந்து அரசியல் தளத்தில் வரும் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்ததற்கு பிறகு இன்றைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு மாற்றுங்கிறது உண்மையிலேயே கண்ணுக்கு புலப்பட ஆரம்பித்திருக்கிறது. இதற்காக வந்து செய்து கொண்ட விஷயம்தான் இது. ஏன்னா இதை நாங்கள் செய்ய தவறி இருந்தால் நிச்சயமாக ஒரு வரலாற்று பழிக்கு ஆளாயிருப்போம். இல்லை, நீங்கள் மாற்று அப்படின்னு சொல்கிறத உண்மையான பொருளில் எடுத்தோம்னா நீங்கள் விஜயகாந்தோட ஏற்படுத்தியிருக்கிற கூட்டணி அல்லது தொகுதி உடன்பாடு, விஜயகாந்தை முதலமைச்சராக முன்னிறுத்தியதற்கு பிறகு வரக்கூடிய விளைவுகள், இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற, நீங்கள் 4 பேரும் சேர்ந்து பேசிய மாற்றுக்கான உண்மையான பொருளில் இல்லை அப்படிங்கிறது தான் பரவலாக இந்த தொகுதி உடன்பாட்டுக்கு பிறகு வரக்கூடிய. நிச்சயமாக ஏதாவது இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க, அவங்க வந்து லெப்ட் ஆல்டர்னேட்டிவ் என்று ஒன்றை வைக்கிறார்கள். இடது மாற்று இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பீகாரில் கூட அப்படி தான் அவங்க தேர்தல் சந்தித்தார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் அப்படி தான் இருக்கிறார்கள், கேரளாவில் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு ஜனநாயக இங்கே வந்து அவங்க வந்து ஒரு இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு மாற்றை வந்து இங்கே முன்மொழியில் அங்கே மற்ற கட்சிகளோடு மதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து ஒரு மாற்றை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயே அவர்கள் வந்து ஒரு வேறு நிலைப்பாடை எடுக்கிறாங்க, அவங்களே முன் வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சூழல் ஒரு பிரத்யேகமான சூழல். நீங்கள் பீகார் போலவோ மேற்கு வங்கம் போலவோ கேரளாவை போன்ற சூழல் அல்ல. இங்கே ஒரு மாற்றை முன்மொழிவது, இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் துவங்குறோம்னு சொன்னால் எங்களுக்கென்று ஒரு மாற்று அரசியல் இருக்கிறது, அதே போல் மதிமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளார ஒரு காமன் பாயிண்ட்டை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒரு பொதுவான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் இங்கே தயாரித்து இந்த மாற்றங்கிறது கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அரசியல் தளத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிற ஒரு மாற்று. நீங்கள் கொள்கை ரீதியாக மாற்றான்னா ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு நிலைப்பாடு. ஆனால் இங்கே அரசியல் ரீதியாக தேர்தல் களத்தில் மாற்று என்பது வேறு. அதுல வந்து நாங்கள் எங்களுடைய அடிப்படையான விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் மதச்சார்பின்மை எடுத்துக்கொண்டிருக்கோம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்திருந்தோம்னா அங்கே நாங்கள் கைவிட்டோம்னு சொல்லலாம். அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமலேயே ஒரு மாற்றை நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இல்லை, இது எல்லாமே எங்கே அடிவாங்கும் அப்படின்னா, தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு காம்ப்ரமைசஸ் பேரில் தான் அது நடக்குது. அதனால் அதில் பெரிய கொள்கைகளை தேடினா நாம தான் முட்டாளாக இருப்போம். அதனால் அதை ஒதுக்கிடும். ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை பார்க்கும்போது விஜயகாந்த் தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய அரசியல் இருப்பை உறுதி செய்து கொண்டு ரொம்ப கிளவராக ஒரு மூவ் பண்ணியிருக்கிறார். ஆனால் மக்கள் நல கூட்டணி அவரை ரிசீவ் பண்ணுகிற விதம், அதை கையாளுகிற விதம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுங்கிறது தான். அது அந்த இடத்துல தான் அந்த வேறுபாடு இருக்குது. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியை தேர்வு செய்தது மிகச்சரியானது. ஆனால் அந்த இடத்துல விஜயகாந்த் பெற்ற வெற்றி அளவு மக்கள் நல கூட்டணி அதை எந்த மாதிரி கையாளுப்பது, இது அதுக்கு பிளஸா மைனஸா அப்படிங்கிற 2 விதமான பார்வையிலேருந்து நாம் அதை பார்க்கலாம். அதை வந்து மக்கள் நல கூட்டணியினுடைய இடம்பெற்றிருக்கிற கட்சி தலைவர்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்க சொல்ற விஷயம் வந்து தெரியத்தான் செய்யும். அதை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் எந்த முடிவையும். அதனாலதான் இந்த கூட்டணி ஒப்பந்தம்ங்கிறது தொகுதி ஒப்பந்தம்ங்கிறது கூட்டணியாக இணையாமல் தொகுதி ஒப்பந்தம். மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகளுடைய தொண்டர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், இவர்களிடத்திலிருந்து இந்த கூட்டணி தொடர்பாக வரக்கூடிய விமர்சனங்கள் ஒரு புறம். இன்னொரு பக்கம் கூடுதலாக மக்கள் நல கூட்டணி மேல அதிகமாக அக்கறை செலுத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களும். அவங்க வந்து மக்கள் நல கூட்டணி இப்படி செஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இன்னொரு தகவலை நான் கூடுதலாக இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே வந்து என்ன முயற்சி நடந்தது, இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி எதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, தமிழ்நாட்டு நலனை எப்படி பாதுகாத்திருக்கிறது என்பதற்காக அதை சொல்றேன். இங்கே என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்றால், பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் இடம்பெறுகிற ஒரு கூட்டணியை, பரந்த கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டது. அவர்களே முன்னின்று அந்த முயற்சியை மேற்கொண்டால் நிறைய கட்சிகள் வருவதற்கு தயக்கம் ஏற்படும் என்பதற்காக திரு விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தி, தேமுதிகவை முன்னிறுத்தி ஒரு பரந்த கூட்டணி அமைப்பதற்கு அவருக்கு முயற்சித்தார்கள். என்ன நடந்ததுன்னா,
தேமுதிக மக்கள் நல கூட்டணியை நீங்களும் வந்துங்க, பாரதிய ஜனதா கட்சியும் இதோட இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் என்றுதான் எங்களோடு பேசினார்கள். அப்படி அதில் இடதுசாரிகள் வர இயலவென்ற அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்றால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் வாருங்கள், நாங்கள் ஒரு விரிவான கூட்டணியை அமைப்போம் என்றுதான் எங்களோடு வாதிட்டார்கள். நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறுகிற எந்த ஏற்பாட்டிலும் நாங்கள் இடம்பெற முடியாது என்பதை கராராக சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்கிற ஒரு பரந்த கூட்டணி அவர்களுடைய முன்முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த கூட்டணி ஏற்படாமல் தடுத்து இன்றைக்கு வந்து ஒரு மதசார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணியாக இதை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இதனால தான் நாங்கள் சொன்னோம், மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் சேருங்கன்னு தேமுதிகவை அழைப்பது என்பது தேமுதிக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அணியில மக்கள் நல கூட்டணி சேராது என்பது தான் அதுக்கு பொருள் என்று இதுக்கு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஆனா இந்த கூட்டணி மூலமாக, இந்த தொகுதி ஒப்பந்தத்தின் மூலமாக நாம் அறியறது வந்து தேர்தலுக்கு பிந்தைய நிலையில் விஜயகாந்த் என்ன மாதிரியான முடிவை நோக்கி போவார். மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் தேர்தலுக்கு பின்னாலும் இந்த கூட்டணி தான், இந்த இதில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ விஜயகாந்தின் முடிவு தான் அந்த இடத்துல, அது மாறக்கூடியதா மாறுதல் இல்லாததா அப்படிங்கிறது. அப்பதான் நாங்கள் ஓரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கிறோம். ஓரலா இதுல ஒப்பந்தத்தில் இடம்பெறல, போஸ்ட் போல் சினரியோவிலும் நாங்கள் இணைந்துதான் ஒரு முடிவை எடுப்போம். விஜயகாந்த் தேர்தலுக்கு பிறகும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துதான் எந்த முடிவு எடுத்தாலும் தேர்தலுக்கு பிறகும் அந்த முடிவு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு பற்றிய முடிவை நாங்கள் இணைந்துதான் எடுப்போம். ஒப்பந்தத்தில் இல்லாதவரை அது எந்த ஆட்சிங்கிறத நேத்து டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அதே போல வேற எந்த முடிவு எடுத்தாலும் இணைந்துதான் எடுப்போம். ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் செடிஷன் இன் அ டெமோக்ரஸி அப்படிங்கிற கருத்தரங்கத்தை தி ஹிந்து சென்டர் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி நடத்தி இருக்குது. அதில் பேசும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, செடிஷன் லா இஸ் பொலிட்டிக்கல், இட் இஸ் மிஸ்யூஸ்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தேச துரோக சட்டம் ஒரு அரசியல் ரீதியான சட்டம், அதை இந்தியாவில் அது பெரும்பாலும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே இதில் பேசும்போது ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த ரவி, ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு ஜனநாயக குடியரசில் அரசினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு இது போன்ற சட்டங்கள் தேவையா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து நம்ம அதை அணுகணும் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த செடிஷன் என்கிற பிரச்சனையை நீங்கள் அரசியலமைப்பு சட்ட அவையில் வந்து எப்போ நாட்டு பிரிவினை என்பதை பற்றிய ஒரு த்ரெட் இருக்கிற நேரத்தில் தான் வந்து அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் ரொம்ப இருக்குது. அதை பற்றின ஒரு அச்சம் அன்னைக்கு இருந்தது. இந்தியாவை வந்து பலம் வாய்ந்த ஒரு ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவை நிர்பந்தம் அன்றைக்கு இருந்தது. செடிஷன் என்பது தொடர்பான ஒரு கிளாஸ் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அடிப்படை உரிமைகள் வந்து மிக அதிகமாகவே நல்ல முறையில் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உண்மையிலே திரு நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்னது போல் இந்த 124A வந்து எல்லாத்துக்கும் வந்து எதிராக பயன்படுத்தப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பயன்படுத்திய இது மாதிரியான செடிஷன் லா மட்டுமல்ல, சட்டமல்லாத சட்டங்கள்னு சொல்லுவோம் பாருங்க, குண்டாஸ் ஆக்டு, இது மாதிரியா வந்து நீங்கள் எந்தவித ஜாமீனும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு உள்ளர வைக்கலாம், இப்படியான சட்டங்களை மிக அதிகமாக இந்தியாவிலேயே அதிகமாக பயன்படுத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது அடிப்படையில் குடிமகனுடைய ஒரு உரிமையை, அடிப்படை உரிமையை பறிப்பதாகத்தான் இருக்கிறது. ஒருவர் வந்து சாதாரணமாக எதை சொன்னாலும், இந்திய அரசுக்கு எதிராக அல்லது விமர்சனமாக எதை சொன்னாலும் உடனடியாக அவர் தேச துரோகின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எளிது. அவர் உண்மையிலேயே அவர் வந்து தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார்னு சொன்னால், ஒரு விமர்சனமாக ஒரு வார்த்தை பேசினார், அதுவும் ஒரு மாணவர் பேசினால அவரை தேச துரோகின்னு சொல்ல முடியும்னா, இது தேசங்கிறது என்ன, துரோகம்ங்கிறது என்ன என்பதே கேள்விக்குள்ளாக்குது. எனவே இது உண்மையிலே இது இருக்குது. ஆனால் இதோட சேர்த்து இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது, நம்ம கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம்னு சொல்லுகிற நேரத்தில் சேர்த்து நாம் விவாதிக்க வேண்டியது இந்த வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச்சை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாம் என்ன ஏற்பாடுகளை வைத்திருக்கோம். நம்ம சட்டத்தில் அதுக்கு வந்து போதுமான ஏற்பாடுகள் இல்லை. இன்றைக்கி ஐபிசியில் இருக்கிற 2 பிரிவை தவிர போதுமான ஏற்பாடுகள் இல்லை. அதை சேர்த்து இதை நம்ம பேசணும்.
பானு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அந்த செடிஷன்ங்கிற சட்டம் மாதிரி அவதூறு பேச்சு எல்லா சட்டங்களுமே நாட்டில் இருக்கிற அத்தனை சட்டங்களுமே மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறதுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது அந்த செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து தான் வரணும். அரசியல் அதிகாரம் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்களிடமிருந்து வரும். இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்ணால் அந்த கட்சி அடுத்தாப்பில் பெரிய அளவில் வெற்றி பெறாதுங்கிற மாதிரியான பெரிய அளவில் சிவில் சொசைட்டிலேருந்து ஒரு அழுத்தம் வரும்போது தான். ஆனால் இதற்காக சட்டங்களை நீக்க முடியுமானா, எல்லா சட்டங்களும் மிஸ்யூஸ் ஆகும்போது எல்லா சட்டங்களையும் நீக்கிவிட முடியுமானா அந்த மாதிரி இல்லை. ஒரு செடிஷனுக்கான பிரச்சனை வந்து இப்போ இல்லை, அந்த சுதந்திர சமயத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சமயத்திலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாநிலம் சார்ந்து வரும்போது அந்த இடத்தில் ஒரு பிரிவினைக்கான ஒரு குரல்களும் கேட்கிறது. அப்போ இந்தியா மாதிரியான ஒரு வைக்கப்பட்ட ஒரு அங்கதான் என் ரவி கேட்கிற ஒரு கேள்வி வந்து முக்கியமாக வருது. ஒரு ஜனநாயக குடியரசுல இது போன்ற சட்டங்கள் இல்லாமல் அரசை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? சாதாரணமான சட்டங்களை வச்சுட்டு அரசை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? அதுலேயே அடுத்தாப்புல பேசியிருக்கிறாங்க. ஒரு பேச்சு வந்து வயலன்ஸை இன்சைட், ஒரு வன்முறையை தூண்டுவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் வழி வருது. இந்த சட்டத்தையே நீங்க பயன்படுத்த முடியாது, வன்முறையை தூண்டும்படி பேசாம அவங்க பேசுறது எதையுமே நீங்க செடிஷனாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கிறது சந்திர சுட்டி காட்டி அவர் பேசுறாரு. ஆனா அதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையே கருத்தில் கொள்ளாமல் அரசுகள் செடிஷன் லாவை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அப்போ அதைத்தான் நாம வந்து பேசணுமே தவிர ஒரு சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது லண்டன்ல ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தான் ஆரம்பித்தது. அது பெரிய செடிஷன் ஸ்பீச்சாக இல்லை, ஒரு இந்த ஸ்பீச்சாக இல்லை. ஆனால் அது ஒரு புள்ளியில் தான் ஆரம்பித்தது, ஒரு பேச்சாகத்தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய இதாக வந்து பிரிவினையில் போய் முடிந்தது. அந்த மாதிரி பிரிவினைக்கான பேச்சுங்கிறதும் பிரிவினைக்கான தூண்டுதல்கள்ங்கிறதும் ஒரு சின்ன பொறியிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறான ஒரு கருத்தை சொல்றீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் இதில் இன்னும் நம்ம வந்து பார்க்கணும், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பலவற்றை வந்து நம்ம அனுமதிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு புதிய மாநிலங்கள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பிரிவினைவாதி கோரிக்கையாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ அதை வந்து கான்ஸ்டியூஷனே அலோவ் பண்ணுது. நீங்கள் இப்போ புது மாநிலங்களை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஏற்பாடு இருக்குது. இன்றைக்கி உலகத்திலேயே அந்த மாதிரியான ஏற்பாடு இருக்கிறதுனால தான் இந்தியா இன்றைக்கி ஜெர்மன் போலையோ சோவியத் யூனியன் போலவோ சிதறாமல் இன்றைக்கு ஒரு நாடாக தொடர்ந்து மாறி இருந்து கொண்டு இருக்கிறது. மக்களுடைய அந்த அபிலாஷைகள் வரும்போது அதை வந்து தேச விரோதம்னோ தேச துரோகம்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து இலங்கையில் அதுதான் நடந்தது. அந்த சட்டத்துக்குள்ளார அவங்களுக்கு இது மாதிரியான ஏற்பாடு இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று அவங்க இங்கே இருந்து சாகணும், இல்லைன்னா நான் பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளுது. அதை இல்லை நம்ம நாட்டை பொறுத்தளவில். அதனால் இங்கே வந்து தேர்தல் வழிமுறையை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஆயுதமேந்தி போராடுவோம், இந்த நாட்டுடைய ஆட்சி அமைப்பு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட வந்து ஒன்றும் தேச விரோதம் அல்ல என்று நம்முடைய நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவர் உடனே அதை வந்து மெட்டீரியலாக ஆக்கியிருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. முதன்மையான 2 கட்சிகள் வந்து செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மூன்றாவதாக ஒரு அணியை கட்டுவது அல்லது மூன்றாவதான இடத்துக்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பொருளில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் தேர்ட் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து இன்றைய ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்திருக்குது. மக்கள் நல கூட்டணி தேமுதிக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை, அந்த அணியை அவர்கள் வந்து மூன்றாவதான இடத்திற்கான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க மூன்றாவது இடத்தை உறுதியாக பிடிக்கிறாங்கங்கிற பொருளில் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். அது வந்து மூன்றாவது இடம்ங்கிறது வலுவாக இதுவரை இந்த மாதிரியான ஒரு இதில் கட்டமைக்கப்பட்டதாங்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இந்த தேர்தல் வந்து மிக சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்குமா இல்லை அது 2வது இடத்துக்கு போகுமாங்கிறது அளவிற்கு கூட அதை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது இடத்துக்கு போகுமாங்கிற அளவிற்கு கூட பார்க்கலாம். அப்போ அந்த 2வது இடம் அல்ல, 2வது இடம்ங்கிறதுக்கு இது போகிறதுக்கான முயற்சின்னா அது தொடர்பாக வேறு சில கேள்விகளும் அதில் வருது. அதை பற்றியும் இதில் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்படி மூன்றாவது இடத்திற்கான முக்கியத்துவம்னு சொல்கிறத முதல்ல நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, இது வந்து இந்த கட்டுரை வந்து ரம்யா கண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு மாற்று என்பதை பற்றி வந்து ஒரு பாசிட்டிவான டோனில் தான் இது எழுதப்பட்டிருக்குது. அதை வந்து அந்த பாசிட்டிவ் டோனை நான் வரவேற்கிறேன். ஆனால் இது 3வது இடம் தான் அப்படின்னு இப்போ அவங்க வந்து சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு மாற்று முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது.
இது முதலிடத்தை பிடிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது ஏதோ எல்லா கட்சியும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி என்ன கட்சி சாராத வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அவங்கக்கிட்ட ரெண்டு கட்சியுமே வேண்டாம் என்கிற எண்ணம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. இது நீங்கள் ஒரு நகர்ப்புற மக்கள் மத்தியில் இருக்கிற எண்ணம் மட்டுமல்ல, கிராமப்புற மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் வந்து மாறி மாறி இந்த 2 ஆட்சிகளையும் பார்த்துட்டாங்க. அதனுடைய விளைவை வந்து ஒவ்வொருத்தரும் தன் தெருவில் ஊரில் பார்க்குறான். என்ன மாதிரியான சேஞ்சை வந்து அந்த ஊரில் வந்துருக்கு. அந்த கிராமத்தினுடைய கண்மாய்கள் வந்து அடைஞ்சு போய் விவசாயம் இன்னைக்கு பொய்த்து போய்விட்டது. ஆனால் யாருக்கு வந்து அங்கே வந்து வளம் சேர்ந்துருக்குது, யாரை நோக்கி வந்து அந்த நீர் பாய்ந்திருக்கிறது என்பதை வந்து மக்கள் இன்னைக்கு நேரடியாக பார்க்கிறார்கள். எனவே இதுக்கான மாற்று வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுபோல் பெண்கள் மத்தியில் இன்றைக்கு மிக அதிக அளவில் இளம் விதவைகள் இன்றைக்கு மதுவினால் உருவாகியிருக்க இந்த 2 கட்சிகள் தான் இதுக்கு காரணம் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். எனவே இங்கே இப்போ வந்து இங்கே திமுகவே வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் அது நம்ப தயாராக. ஏன்னா பலமுறை இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நிச்சயமாக முதலிடத்தை பிடிக்கும் என்பது தான் நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த வளரும் கட்சிகளை முறையாக நடத்தவில்லை, அதனால் அவங்க வந்து ஒரு அணியாக முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற பார்வை முதல்ல இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ரவிக்குமார் வந்து அதிமுக திமுகவுக்கு எதிரான உணர்வு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உணர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் எல்லா கட்சிகளுக்கும், அந்த 2 கட்சிகள் தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்ததன் காரணமாகத்தான் யாருமே அந்த 2 கட்சிகளோட அணியில் போய் சேராமல் தனியாக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாமா? ஆமாம், அப்படி தான் பொருள் கொள்ளணும். அதாவது 50 வருட ஆட்சியில் நிகழ்ந்த அவலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 50 வருட ஆட்சியிலும் 3வது அணியாக என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற கட்சிகளுக்கு பங்கே இல்லையா? மாற்றி மாற்றி கூட்டணி வைத்த கட்சிகள்ங்கிறத நாம இதுக்கு விமர்சனத்துக்கு உட்படுத்தத்தான் வேணும். திடீர்னு வந்து இந்த 2க்கும் மாற்றுன்னு சொல்லும்போது திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு புள்ளியில கோர்ஸ் கரெக்ஷன்ங்கிறது அந்த ஏதாவது ஒரு புள்ளி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கேள்வியை கேட்கிறேன். ஏதாவது நான் வந்து கோர்ஸ் கரெக்ஷன் அல்லது 2 கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாற்று அணி ஒன்று காலத்தின் கட்டாயம்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி நான் நினைக்கல. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அந்த ஆங்கிள் இருந்து கேட்கிறேன். ஏற்கனவே அணி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு புள்ளியில அந்த கோர்ஸ் கரெக்ஷன் இந்த விமர்சனத்தை நீங்க நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி விடுதலை போராட்ட தலைவர்கள் மேல கூட வைக்கலாம். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி கூட சொல்லலாம். முதல்ல வந்து பிரிட்டிஷ் ஆட்சி எங்களுக்கு வேண்டியில் நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சே தருவோம்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லலை. காங்கிரஸ் கட்சி தூங்கும் போது அப்படி சொல்லப்படல. இன்றைக்கு அவர்கள் எல்லாமே வெவ்வேறு விதமான செல்ஃப் கவர்னன்ஸ் வரைக்கும் அப்படி மாற்று இரட்டை ஆட்சி முறை அப்படி பல விதங்களை வந்து ட்ரை பண்ணி அடுத்த கட்டமாக தான் நாடு விடுதலை என்கிற ஒரு நிலையை நோக்கி போகிறார்கள். பூரண விடுதலை, முழு விடுதலைங்கிற கோரிக்கை வந்து படிப்படியாக தான் முன்வைக்கப்படுது. அது போல தான் இந்த கட்சிகள் எல்லாமே அந்த கட்சிகளோட இருந்தாங்கன்னு சொன்னால் வந்து அவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அது இதே மாதிரி விமர்சனம் தான் வந்தது. இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியோட ஏஜென்ட்டுகளாக இருந்தவங்க தான், இவங்க இன்னைக்கு விடுதலை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிற விமர்சனம் கூட அன்றைக்கும் வைக்கப்பட்டது. அதே போல தான் இன்றைக்கும் நாம் வந்து ஒரு ஆட்சி முடியும் போது அதனுடைய ரொம்ப அதிகாரத்துவ போக்கு சரியில்லை, இது மாற்றப்படணும், இதுடைய முறைகேடுகள் சரியில்லை, அது மாற்றப்படணும்னு வேறு வேறு நிலைப்பாடுகளை எடுத்த கட்சிகள் இவங்க. இன்னைக்கு இது 2க்குமே மாற்ற வந்து வர்றதுங்கிறத நம்ம தவறா பார்க்க அடுத்தடுத்து அந்த 2 கட்சிகள் மேலேயும் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை பொய்த்து போனதன் காரணமாக மூன்றாவதாகனா அந்த 2 கட்சிகள் அல்லாத ஒரு முயற்சிக்கு இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் சொல்ற பொருள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும், அதுதான் பாஜகவுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இதுல இடம் வந்து 3வது இடம் 2வது இடம்ங்கிறத விட 2 பேரையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறது அப்படின்னு வெளிப்படையான ஒரு முழக்கம் இருந்தாலும் அடிப்படையில் அந்த 2இல் யாராவது ஒருவரையாவது இந்த தேர்தலில் வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுவான புரிதல் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்குன்னு பார்ப்பீங்களா? ஆமா, அதுதான் அந்த புரிதல் இருக்கிறது, அதுதான் சாத்தியமும் கூட. அப்படித்தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா 2 பிரதான கட்சிகளையும் அவ்வளவு ஈஸியாலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவது தவறாக போய்விடும். அதை கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. அவங்க நாங்கள் முதல் இடத்துல இருக்கிறோம் 2ஆம் இடத்தில் இருக்கிறோம்னு சொல்லி கொண்டாலும் கூட இந்த 2 பிரதான கட்சிகள் தான் முதல் 2வது இடங்களில் இருக்கின்றன. இன்று வரை தேர்தலுக்கு பின்னால தான் அது எவ்வளவு தூரம் இதாக இருக்குங்கிறத தெரியும். அப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் சொல்கிறார்களே தவிர அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு, சுதந்திர போராட்ட இதிலிருந்து பார்க்க முடியுமா? 50 வருட ஆட்சியில், திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஆரம்ப
முற்கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் வந்து நடந்த நல்லது விஷயங்கள் வந்து நிறைய உண்டு. ஆனால் எப்போ அது இதாகி டிகிரேட் ஆகி ஊழலின் உச்சமாக போக ஆரம்பித்த காலத்தில் தான் இவர்கள் மாறி மாறி கூட்டணி வைத்தது. அப்போது எப்போ ஒரு டிகிரடேஷன் நடக்குதோ அப்போ நீங்கள் விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரியான விஷயம். இப்போ எடுக்கிற அந்த டால் கிளைம்ஸை நீங்கள் வந்து முழு ரைட்ஸோட எடுக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம உரையாடலில் ஒரு சுவாரஸ்யம் கருதி சொல்கிறேன், அவர்களுடைய முயற்சியை நியாயப்படுத்துறதுக்கான முயற்சியில் நான் செய்யல. ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, கொதிநிலை வருவதற்கு முன்னால ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்ல வந்து கொதிநிலை ஏன் அப்பவே எட்டவில்லை அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அதாவது அந்த கொதிநிலை வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு, கட்சிகள்கிட்ட ஏற்படலை. மக்கள்கிட்ட கொதிநிலை ஏற்பட்ட பிறகு கட்சிகள் அதை கேபிட்டலைஸ் பண்ணுவதற்காக தனித்தனியாக இருக்கிறார்கள். நான் பார்க்கிற பார்வையில் என்ன தவறு இல்லை, அப்படி நான் இதை பார்க்கல. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைக்கும் போது வெறும் மக்கள்லாம் இதை கேட்குறாங்க அதனால் இது அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து இதை ஒரு கருத்தாக்கமாக ஒரு கோட்பாடாக முன்வைக்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு பெரும்பான்மை ஆட்சி ஒரு பெரும்பான்மைவாத ஆட்சியாக மாறுகிறது என்றால் அதை தடுப்பதற்கு எந்த இதுவுமே இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து முன்வைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் மக்களுடைய வெறும் ஆஸ்பிரேஷன்ஸுக்கு நாங்கள் வந்து வெறும் அட்ரஸ் பண்ணுறோங்கிறது மட்டுமல்ல, நாங்களே வந்து அது ஒரு கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்து மக்களை வந்து அதை நோக்கி நாங்கள் திருப்புறோம். இன்றைக்கு தேர்தல் களம் அதை நோக்கி முன்வந்திருக்கிறது. எனவே வெறும் ஏதோ மக்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் அது சந்தர்ப்பவாதமாக அது பார்க்க வேண்டாம். இது நாங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றை நோக்கி நகர்கிற ஒரு பயணமாக இதை பார்க்க வேண்டும். நீங்கள் தொடங்கி வச்ச அந்த முழக்கத்துக்கு நேற்று முன்தினம் தான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து இன்னைக்கு அது ஒரு யதார்த்தமாக மாறி இருக்கு இன்னைக்கு. ஆனா அந்த இரண்டு கட்சிகளும் இன்னும் அதை சொல்லல. அதுதான் இன்னைக்கு வந்து அவங்க வரலாற்றில் வந்து அவங்க பின்தங்கி போறாங்கிறதுக்கு அது உதாரணம். அவங்க அந்த எதேச்சதிகாரி மனப்பான்மையிலிருந்து அவங்க விடுபடவில்லை. அதனால அவங்க மாற்றத்தை நோக்கி அவங்களால முன் வர முடியல. அவங்களே அவங்களுக்கான ஒரு தடையை வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த முழக்கத்தையே ஏற்றுக்கொண்டு திமுகவோ அல்லது அதிமுகவோ நாங்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்க முன் வந்திருந்தால் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கான இந்த வரவேற்பு இந்த அளவுக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்வியாக தான் இருந்திருக்கும் நிச்சயமாக. ஆனால் அவர்கள் அதுக்கு வந்து தயாராக இல்லை, அவங்க வந்து தயாராக வரமாட்டார்கள். அந்த மாற்றுங்கிற புள்ளியை ஆரம்பித்து வைத்தது விஜயகாந்த் தான். அவர் என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அந்த மாற்றுங்கிற புள்ளியை ஒரு கருத்தாக்கமாக தமிழக மக்கள் மனதில் அது பாசிபிள் சாத்தியக்கூறு அப்படிங்கிற எண்ணத்தை விதைத்து அதை தேர்தல் களத்தில் வாக்குகளாக ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியாக அறுவடை செய்த பிறகுதான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த இது சாத்தியம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சி அதை செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சி செய்திருக்குது, மறுமலர்ச்சி திமுக முயற்சி செய்திருக்குது, விஜயகாந்தும் முயற்சி செய்திருக்கிறாரு. எல்லாருமே அதுல நம்பிக்கை இழந்து அந்த இரண்டு கட்சிகள்ல ஒன்றோடு கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அல்லது இரண்டு கட்சிகளோடையும் போயிருக்கிறாங்க. அதற்கு இடையில அதுக்கு வேறொரு உந்து சக்தி ஒண்ணு வந்ததுனால இப்போ விஜயகாந்த் வந்து அது வந்து மக்களுடைய கொதிநிலை அதிகமாகும் போது விஜயகாந்தும் அந்த காலத்துக்கு ஏற்ப அவர் அந்த இடத்துல சரியான டைம்ல வரும்போது அது வந்து சக்சஸ் ஃபார்முலாவா மாறுது. ஆனா அதுவரை பிற கட்சிகள் எல்லாம் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு தான் சொல்றேன். அப்போ விஜயகாந்துக்கு ஏன் அந்த குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது, எவ்வளவு தூரம் இருக்குன்னு சஸ்டைன் ஆகுதுன்னு தெரியல, ஆனா ஏன் உருவாச்சுங்கிறது இந்த மாதிரியான புள்ளியை அவர் ஸ்ட்ராங்கா நின்னதுனால. மக்கள் மனநிலை அல்லது மக்கள் அவங்க சொல்ற மாதிரி அவங்க வார்த்தைகளையே பயன்படுத்தினா மக்களுடைய கொதிநிலை இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்ததுன்னா அந்த உணர்வை உருவாக்கியதுல அரசியல் கட்சிகளுக்கு ஏதேனும் பங்கு இருக்கா, இல்ல தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனைகள்ல இருந்து தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து மக்கள் அந்த ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க? ஆமா, அவங்க அனுபவங்கள்ல இருந்து தான் வராங்க. ரெண்டு கட்சிகளுடைய அந்த ஃபெயிலியர்ஸ் தான், அந்த அவங்களுடைய தோல்விகள் தான், இந்த ஆட்சி முறையினோட தோல்விகள் தான் மக்களை வந்து வேற மாற்றை நோக்கி தள்ளி இருக்க வழிய வந்து இந்த திட்டங்களெல்லாம் பார்த்து அவங்க எப்பயுமே வந்து அனுபவத்தில் இருந்தால் மக்கள் வந்து வேற ஒன்றை நோக்கி நகருவாங்க. இன்னைக்கு வந்து திமுகவுடைய மோசமான அனுபவம் அதிமுக நோக்கி அவர்களை தள்ளி இருக்கு, அதிமுகவுடைய மோசமான அனுபவம் மீண்டும் திமுகவை நோக்கி. இப்போ ரெண்டு பக்கமும் அவங்க வந்து பந்தாக அடிபட்டு பார்த்து ஒரு 4-5 தேர்தலை வந்து அடுத்தடுத்து இப்படியே பார்த்துட்டு இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் பந்தாக அடிபட மாட்டோம்னு சொல்லி அவங்க வந்து வேற ஒன்றை நோக்கி போகிறாங்க. மக்களில் பெரும்பான்மையினர் 50%க்கும் மேலானவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலும் அதிமுக மேலேயும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்லை, இது வந்து கடந்த கால தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகளை வைத்து தான் நம்ம இது மாதிரி சொல்கிறோம்.
இந்த மாதிரியான அட்டாச்சு ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, கமிட்டட் ஓட்டர்ஸுங்கிறதோட அளவு வந்து ரொம்ப வெகுவாக குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் வந்து அதை இடைத்தேர்தல்களில் பார்க்கலாம். இவங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே இருக்காங்கன்னு சொன்னால் பெண்ணாகரத்தில் அதிமுக வந்து டெபாசிட் இழக்கிற நிலை வந்திருக்காது. இவங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா ஆர்கே நகரில் இருந்த திமுகவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் எல்லாம் எங்கே? அவங்க எப்படி அதிமுகவுக்கு வாக்களிக்க முடியும்? அல்லது இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து இந்த கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க கிளைம் பண்ணுற அளவுக்கு இருக்கா என்கிற கேள்வி வருது. எனவே மக்கள் வந்து முன்ன மாதிரி வந்து அவர்களை வழி அது மாதிரி விசுவாசிகளாக வைத்திருக்கக்கூடிய வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குது பாருங்க, அது இன்னைக்கு இல்லை. முதல்ல வந்து திமுகவுக்கு அப்படியான கமிட்டட் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஈர்ப்பு விசையாக வந்து அதனுடைய கொள்கைகள் இருந்தன. இன்றைக்கு அது ரொம்ப வந்து டைலூட் ஆகிருக்கு. அதுபோல் அதிமுகவுக்கு அது மாதிரியான கமிட்டட் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கான ஆளுமை வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு அந்த இதே தான் இவ்வளவு நாள் தொடர்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் அந்த ஈர்ப்புகள்லாம் குறைந்து போய் மக்கள் வந்து வேறு விஷயங்களை பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை 18 வயது ஆனவர்களுக்கு வாக்கு வந்ததுக்கு பிறகு இளைஞர்களுடைய வாக்குங்கிறது மிக முக்கியமான அளவுக்கு ஒரு பெரிய சங்காக மாறி இருக்கு. அப்போ அந்த தலைமுறை என்பது இந்த மாதிரியான விசுவாசங்கள் பின்னால போகலை. இந்த ஒரு 20 விழுக்காடு வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் என்பவர்கள் விசுவாசங்களால் வழிநடத்தப்படவில்லை. அவர்கள் வந்து யாரு என்ன மாதிரியான மாற்றுகளை முன்வைக்கிறாங்க, என்ன மொழியில முன்வைக்கிறார்கள் என்று உன்னிப்பாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு வந்து சென்சிட்டைஸ்டு ஓட்டர்ஸாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். எனவே அவர்களை வந்து இந்த கட்சிகள் வந்து கமிட்டட் ஓட்டர்ஸாக வைத்து கொண்டு இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சென்சிடைஸ்டு ஓட்டர்ஸ் எல்லா கட்சிகளினுடைய வார்த்தைகளையும் பார்ப்பாங்க. எந்த அளவிற்கு அதில் உண்மை இருக்கிறது, எந்த அளவிற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது, எந்த அளவிற்கு முரண்பாடுகள் இருக்கிறது கூட்டணிக்குள்ளேலாம் பார்ப்பாங்க. அப்போ முரண்பாடுகள் கண்ணுக்கு தெரியும் போது சென்சிடைஸ்டு ஓட்டர்ஸ் என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது, ஏற்கனவே இருந்த 2 பிரதான கட்சிகளுக்கும் நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் சொல்றதுக்கு ஒரு லிஸ்டாவது இருக்குது. அப்போ இந்த கட்சிகளுக்கு அது இல்லை. எந்த அளவிற்கு இவங்க அதை கிளைம் பண்ண முடியுங்கிறது பெரிய கேள்வி. அப்போ அவர்களுடைய ஊழலில் இவர்களும் அந்த இடத்துல பங்கெடுத்தாங்க, அந்த ஊழல் ஆட்சிக்கு இவர்களும் ஓரளவு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த இடத்துல, அப்படிங்கிறது அந்த பழைய வரலாறுகள் எல்லாம் இவர்களுக்கு நெகட்டிவா போற அளவுக்கு அவங்களுக்கு போகுமாங்கிறது தெரியல. ஃபார்ச்சுனேட்லி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறது வந்து தப்பு. ஆனா ஃபார்ச்சுனேட்லி கூட்டணி ஆட்சிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த கரை வந்து இவங்க மேல யாரு மேலயும் படியவே இல்லை. எந்த ஆட்சி அவங்க முழுமையாக அந்த அனைத்து பொறுப்புகளையும் அனைத்து பழியையும் அல்லது அனைத்து பாவங்களையும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். வேற இந்த கூட்டணியில அவர்களை ஆட்சிக்கு அமர்த்தியவர்களுடைய அவர்கள் மேல கரை எதுவும் விழாம எல்லாத்தையும் அவங்களே ஏற்றுக்கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்குன்னா நாங்க சட்டமன்றத்துல 2001 எதிர்கட்சியா வந்து ஒரே ஒரு உறுப்பினர் எங்கள் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் போயிட்டார், ஒரு ஆள் தான் இருந்தோம். இன்னைக்கு 2003 ஒண்ணுமே இல்லை. நாங்க வந்து இவங்களுடைய ஆட்சியில இருந்த எல்லா முறைகேடுகளுக்கும் அதுவும் நாங்க எதிர்கட்சியில இருந்தோம், இவங்கெல்லாம் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப இது வேடிக்கையா தான் இருக்கும். அதுபோல இடதுசாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் முடிஞ்சதுமே அவங்க எதிர்கட்சியாகத்தான் அவங்க இந்த கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சியாகத்தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் வந்து இவங்க முறைகேடுகளுக்கு அவங்க துணை போனார்கள் என்று அவர்கள் மேலே பழி போட முடியாது. நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு அமைக்கப்பட்ட கூட்டணி என்பது வேறு, அதற்கு பிறகு ஆட்சி நடத்தும் போது எங்களுடைய செயல்பாடுகள் என்பது வேறு. அப்போ என்ன மாதிரி செயல்பட்டோம் என்றுதான் நாங்கள் அந்த கட்சிகளை பார்க்க வேண்டும். அதுதான் மக்கள் வந்து இப்ப தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் சொல்கிற வார்த்தைகளையோ வாக்குறுதிகளையோ சாத்தியக்கூறுகளையோ பெரிய அளவில் எடுத்துக்கொள்வது இல்லை. நீங்க போஸ்ட் இதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு பிறகான இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்குங்கிறத வச்சுதான் இது. அப்ப இதுவரை எப்படி செயல்பட்டு தேர்தலுக்கு முன்னால இப்போ வந்து ஒரு அணி இந்த செய்தி கட்டுரையில் இருக்கக்கூடிய சுட்டி காட்டியிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் சேர்ந்த அணி மற்ற முயற்சிகளை விட ரொம்ப தீவிரமாக இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிற டோன்ல எழுதியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து உண்மைன்னு நீங்க அந்த விஷயத்தை நீங்க ஏற்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக. அது வந்து ஒரு ஆரோக்கியமான முயற்சி, ஒரு வரவேற்க தகுந்த தமிழக அரசியல் களத்துக்கு மிக தேவையான சரியான சமயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். உங்களுடைய இறுதியான கருத்து? இல்லை, இறுதியான கருத்துன்னா இன்னைக்கு வந்து ஹிந்து போன்ற ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு அரைப்பக்க கட்டுரை இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இதில் வந்திருக்குன்னாவே குறிப்பாக விவரம் அறிந்தவர் மட்டும் அர்பன் சென்சிடைஸ்டு மாஸ் மத்தியில் இதுக்கான ஒரு ஏற்பு வந்து விட்டது என்பதனுடைய அடையாளம் தான் அது.
இல்லைன்னா அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய ஒரு கட்டுரை இடம்பெறதுக்கு வாய்ப்பே இருந்தது. ஊடகங்கள்ல இடம்பெறக்கூடிய கட்டுரைகளை வச்சுட்டு இல்லை, அது மட்டும் இப்படி முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்லை, வேற ஊடகங்களில் என்ன மாதிரியான கட்டுரை இடம் வருதுங்கிறது தான், எந்த டோனில் வருதுங்கிறது தான். அந்த விதத்தில் ரம்யா அவர்கள் எழுதியிருக்க இந்த கட்டுரையை நான் ரொம்ப வந்து சாதகமாக பார்க்கிறேன். அதே நேரத்தில் அவர்கள் வந்து செய்த அந்த அவங்க அளித்திருக்கிற இடம் இருக்குது பாருங்க, 3வது இடம் என்பது முதல் இடமாக மாறும். அதை நோக்கி இந்த மக்கள் வந்து சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். அதை நம்ம வந்து மே 19 பார்ப்போம். விஜயகாந்த் வந்த பிறகு இந்த கட்டுரை வந்திருக்குன்னா அதுலேயும் நிறைய விமர்சனங்களை நாம வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.